மகர ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கலவையானதா இருக்க போகுதுங்க. வாரத்தின் தொடக்கத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு, வேலையில சில சிரமங்கள சந்திக்க நேரிடலாம். உங்க கடின உழைப்பு முயற்சிகளும் கவனிக்கப்படாமல் கூட போகலாம். இதனால நீங்க கொஞ்சம் மனசோர்வு அடைவீங்க. இந்த வாரம் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளிடமிருந்து உங்களுக்கு சிறிய ஆதரவு கிடைக்கிறதால, உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு காண வேண்டியதா இருக்கும். அதனால அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலா சரியான திசையில செயல்படுங்க. வாரத்தின் 2ஆம் பகுதியில உங்க தொழில் மற்றும் வணிகத்துல மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் சில வெற்றிகளை அடைய வாய்ப்பிருக்கு. உணர்ச்சி வெடிப்புகள் காரணமா பின்னர் வருத்தப்படக்கூடிய எந்த நடவடிக்கைகளையுமே எடுக்கிறத நீங்க தவிர்க்கணும். உங்கள் துணையின் உடல் நலம் குறித்து நீங்க கொஞ்சம் கவலைப்படலாம். மேலும் குரு பலத்தால காரியம் சாதிக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் இருக்குங்க. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துல அஷ்டமாதிபதி சூரியன் நீச்சமாக இருக்காரு. சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம். மகர ராசினருக்கு தற்போது குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மிக சாதகமா இருக்குங்க. இதனால திடமான நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், புதிய வெளிநாட்டு ஒப்பந்தமெல்லாம் கிடைக்க போகுது. இளைய சகோதரிக்கு கொடுத்த பணமெல்லாம் வசூலாக போகுதுங்க. அடமான நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கி மகிழ போறீங்க. பழைய வீட்டை புதுப்பிச்சு பொலிவு பெற செய்ய போறீங்க. கைமறதியா வச்ச நகைகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைய போறீங்க. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதால தலைக்கு வந்த பிரச்சனை அனைத்துமே தலைப்பாகையோடு போயிடும். மேலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சகோதரர்களால் அனுகூலம் உண்டாக போகுது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்கிறது தான் நல்லது. வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்க போகுது. நிர்வாகத்தினரால் பாராட்டு பெறும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு வெளிமாநில பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருக்கிறதால சிரமம் எதுவும் இருக்காது. குடும்ப பொறுப்புகளை மற்றவங்க பகிர்ந்து கொள்வாங்க. மேலும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே மேன்மையான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. சில இடங்களில் வேலை சிறு அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வுகள்லாம் வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக தாங்க நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம். நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி குதூகலம் அதிகரிக்க போதுங்க. பிள்ளைகளால் பெருமையும் நிம்மதியும் உண்டாக போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை மிகுந்த ஏற்றத்தை கொண்டு வரப்போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள்லாம் கிடைக்கும் நிலை உருவாக போகுது. வியாபாரத்தில் நல்ல வருமான பெருக்கம் ஏற்பட போகுதுங்க. தொழிலை விரிவு செய்யறதுக்கான சிறந்த நேரங்க இந்த வாரம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் விலக போகுது. பிள்ளைகளால் சிறப்பு மேன்மையும் உண்டாக போகுதுங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்க போகுது. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க அதிகப்படியாக நீங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள்லாம் அமைந்து பொருளாதார உயர்வை அடைய போகிறாங்க. புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக இறங்கலும். நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி இன்பமும் துன்பமும் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க. செவ்வாய் 11 இருக்கிறதால புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகிறீங்க. நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யணும். நீங்கள் இதை வார மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் மிக சாமர்த்தியமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான். குரு ராசிக்கு 7ல் உச்சம் பெற்று இருப்பதும் ராசியை பார்ப்பதும் தன் சொந்த ஸ்தானமான தைரிய லாபஸ்தானங்களை பார்வையிடுறதும் சிறப்புங்க. ராசிக்கு 2ல் உள்ள கிரகங்களின் தோஷம் கட்டுப்பட போகுது. தைரியம் அதிகரிக்க போகுது. சுப விரயங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு சிறப்பான பதில்கள்லாம் தேடி வரப்போகுது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் ஊக்கமும் கிடைக்க போகுது. பொருளாதார பற்றாக்குறையாக போகுதுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து இதுவரை இருந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தியாக போகுது. புதிய வழி உங்களுக்கு பிறக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதால வீடு கட்டும் யோகம் உண்டாக போதுங்க. ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடக்கும். நீங்கள் சிறு விஷயங்கள்லாம் கொஞ்சம்
கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகஸ்தானத்துல ராகு இருக்கிறதால வரவுக்கு மீறிய செலவு இருக்க தான் செய்யும். கவனமா செலவு செய்றது மூலமா பணப்பிரச்சனைகள நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். குடும்பத்துல கணவன், மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வவும் நல்லது. மேலும் எதிர்ப்புகள்லாம் விலகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியமெல்லாம் மீண்டும் செஞ்சு முடிக்க முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க. வெளியூர் தகவல்கள்லாம் சாதகமானதா இருக்க போகுது. சொந்த வீடு சம்மந்தமானது வாங்குவதற்கு இருந்த தடைகள்லாம் இப்ப இந்த வாரம் நீங்க போகுது. குடும்பத்துல வாழ்க்கை துணை மூலமா நன்மை உண்டாக போகுது. குழந்தைகளின் நலன்ல அக்கறை கட்ட போறீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்லாம் வேகமா நடைபெற போகுதுங்க. தடைகள்லாம் அகல போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதலா அலைய வேண்டியதா இருக்கும். பெண்களுக்கு கடித போக்குவரத்து சாதகமான பலன்களை கொண்டு வர போகுது. கலைத்துறையினருக்கு எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைய போறாங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கை கொடுக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது பற்றிய கவலைகள்லாம் நீங்க போகுது. மனசுல உற்சாகம் பிறக்க போகுதுங்க. உடல்நிலையில எதிர்பார்ப்புக்கு நல்ல மாற்றங்கள்லாம் வந்து சேரப்போகுது. மேலும் இந்த வாரம் எல்லா வசதிகளும் உண்டாக போகுது. நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற போறீங்க. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்க போகுதுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்கள் மூலமா உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாங்க. வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாராத காரிய தடைகள்லாம் வரப்போகுது. வாகனங்கள்ல செல்லும்போது ரொம்பவே கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்துல சுமாரான போக்கு தான் காணப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலமா நன்மை அடைய போறீங்க. அலுவலக பணிகள்ல தாமதம் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்பட போகுது. பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரியம் வெற்றி அடைவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தமெல்லாம் நீங்கும்படியான சூழல் உருவாக போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி நம்பிக்கையுடன் பாடங்களை படிக்கிறது வெற்றியை உண்டாக்கும். மேலும் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரத்து அதிகரிக்க போதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலா வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேல அதிகாரிகளால நன்மையும் உண்டாக போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாம் குறைந்து நெருக்கம் அதிகரிக்க போகுது. மேலும் நீங்க தொழில் விஷயமா தீட்டிய முக்கிய திட்டங்கள்லாம் நிறைவேற எடுத்த முயற்சிகள் எல்லாமே அரசு உதவியால அனுகூலமா முடிய போகுதுங்க. தொடர் முயற்சி காரணமா வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள்லாம் தாமதமின்றி உடனடியாக கிடைக்க போகுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் ரொம்ப தேவைங்க. வியாபாரிகள் தங்கள் வாக்கால வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெற போறாங்க. பெண்களின் அழகும் பொலிவும் அறிவுத்திறனும் கூட போகுது. பண விஷயங்கள்ல யாரையுமே நம்பி ஏமாறாம மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்லவர்களோட ஏற்படும் பழக்கத்தால நல்லதே நடக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும். சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சூரியனால முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள்லாம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக போகுது. அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால நன்மையும் ஏற்பட போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப தேவை. அதிகம் பேசுறதை தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க சொல்றதை கேட்டு அதை செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி நீங்க ஆலோசனை செய்யறது நல்லது. மேலும் உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் மூலமா மனசுல அமைதி நிலவ போகுதுங்க. சிறப்பான உடை சிங்காரமான ஆபரணங்கள்லாம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்தபடி தனவரவுகள்லாம் ஏற்பட போகுதுங்க. பொருளாதார நிலை சீராக போகுது. திறமை அதிகரித்து கௌரவ பட்டங்கள் பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. உயர் அதிகாரிகள் ஆதரவால பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால நன்மையும் ஏற்பட போகுதுங்க. மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் காரணமா படிப்புல ஆர்வம் குறைய போகுது. அதனால ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி நீங்க ஆழ்ந்து படிச்சாதான் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்துல துன்பமும் ஏற்பட போகுதுங்க. கடன் கொடுத்தவங்களுக்கு கெடுபடி செய்வாங்க. அரசு வகை தொல்லைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மேலும் குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால வியாபார முன்னேற்றம் அடையும். வேலையில இருந்த நெருக்கடி எல்லாம் உங்களுக்கு நீங்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுது. கையில பணம் நிறைய புரள போகுது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் மேலதிகாரி சக ஊழியர்கள் மத்தியில நல்ல மதிப்பும் உண்டாகும். பணத்தட்டுப்பாடு நீங்க போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை உண்டாக போகுதுங்க. கடித போக்குவரத்துகள்லாம் சாதகமான பலன்களை தரப்போகுது. அவசர முடிவுகள்லாம் எடுக்கிறத தவிர்க்கணும் நீங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மனசுல தைரியம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்ல ஆசிரியர் வாய்க்க பெற்று அனைத்து வழிகள்லையுமே அறிவு தெளிவு ஏற்பட போகுது உங்களுக்கு. சிலருக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் நடைபெற போகுது. மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமா எவரையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க நீங்க. தொழில்ல எதிர்பார்த்தபடி பல வழிகள்லையும் தனவரவு அதிகரிக்குங்க. தந்தை வர்க்கத்தினரால நன்மைகள்லாம் பல உங்களுக்கு ஏற்பட போகுது. அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும்
பொறுப்பும் கிடைக்க போகுது. வாகன வசதியும் நல்ல கல்வியும் கிடைக்க போகுது. சிலருக்கு அரசாங்க விருதுகள்லாம் கிடைச்சு புகழும் ஓங்க போகுது. வாக்கு வன்மை ஓங்கி அதன் மூலமா நீங்க ஆதாயம் அடைய போறீங்க. பூரண சயன சுகம் ஏற்பட போகுதுங்க. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேலோங்க போகுது. மேலும் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாகிறதால குடும்பத்துல சுபகாரியமெல்லாம் நடக்க போகுதுங்க. ஒரு சிலர் புதிய வீட்டுல குடியேறுவீங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்க போகுது. மேலும் நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைக்கிறது உடல் ஆரோக்கியத்தை தரும். கஷ்டங்களும் குறையும். நன்மைகள் தேடி வரப்போகுதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கணும் நாங்க நம்புறோம். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.